ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை. பெரிய ஆதாரம் மகாகவியின் வாக்குத்தான். நம்முடைய மத ஸ்தாபகர்கள் யாவரும் சங்கரர், ராமானுஜர், மத்வர் எல்லாரும் தர்மசாஸ்திரங்கள் வேதத்தை அனுசரிப்பவையே என்று எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது நமக்கு பெரிய ஆதாரம் என்று சொல்ல முடியாது. இந்த மதாச்சாரியர்களுக்கெல்லாம் கொள்கை பிடிமானம் உண்டு. சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற லட்சியம் உண்டு. அதனால் இவர்கள் மரபை மீறி பேச மாட்டார்கள். ஆனால் கவி விஷயம் இப்படி இல்லை. அவனுக்கு ஒரு கொள்கையையும் நிலைநாட்டுகிற பிடிவாதம் இராது. கொள்கை சார்பில்லாமலே தனக்கு சத்தியமாகப்படுவதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறவன் அவன். இப்படிப்பட்ட மகாகவிகளில் முக்கியமான காளிதாசன் ரகுவம்சத்தில் ஓரிடத்தில் ஸ்மிருதிகளை பற்றி சொல்கிறான். ராமனுக்கு தகப்பனார் தசரதர். தசரதருடைய தகப்பனார் அஜன். அஜனுடைய தகப்பனார் ரகு. அதனால்தான் ரகுராமன் என்ற பெயரே, கொள்ளுத்தாத்தாவின் பெயரே ராமனுக்கு வந்தது. தாசரதி என்று தகப்பனாரின் பெயரை இரண்டோர் இடங்களில்தான் சொல்லியிருக்கும். பொதுவாக தாத்தாவின் பெயரைத்தான் பேரனுக்கு வைப்பது. ஆனால் தாத்தா பேரான அஜன் என்பது ராமனுக்கு கிடையாது. கொள்ளுத்தாத்தாவின் பேரேதான் இவருக்கு அதிகம். அவ்வளவு கீர்த்தியாக பேரும் புகழுமாக ரகு வாழ்ந்து கொண்டிருந்தார். ராகவன் என்றாலும் ரகுகுலத் தோன்றல் என்றே அர்த்தம். ரகுவின் தகப்பனாருக்கு திலீபன் என்று பெயர். திலீபனுக்கு வெகு நாள் பிள்ளையே இல்லாமல் இருந்தது. திலீபனுடைய குலகுரு வசிஷ்டர். வசிஷ்டரிடத்தில் திலீபன் போய், சுவாமி, எனக்கு குழந்தையே இல்லை. என் வம்சம் விளங்க நீங்கள்தான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். வசிஷ்டர் வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அது காமதேனுவின் பெண், நந்தினி என்று பெயர். அந்த நந்தினியை திலீபனிடத்தில் கொடுத்து, நீ இதை குளிப்பாட்டி மேய்த்து மிகவும் ஸ்ரத்தையுடன் பூஜித்து வளர்த்து கொண்டிரு, உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று வசிஷ்டர் அனுக்கிரகம் செய்தாராம். ராஜாவை பார்த்து, இப்படி மாடு மேய்க்கச் சொன்னார் என்றால் அவன் எத்தனை வினயமாக இருந்திருக்க வேண்டும். அன்றைய தினத்திலிருந்து திலீப மகாராஜாவும் ஒரு மாட்டுக்காரனைப் போலவே தினமும் அந்த நந்தினியை காட்டுக்கு ஓட்டிக்கொண்டு போவது, மேய்ப்பது, குளிப்பாட்டுவது, இப்படி மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் ரட்சித்து கொண்டிருந்தாராம். காட்டுக்கு மாட்டை ஓட்டிக்கொண்டு மேய்க்கப் போகிற போது துஷ்ட ஜந்துக்களால் மாட்டுக்கு ஆபத்து வராமல் இருக்க ஒரு தனுஷு, ஒரு பானம் மாத்திரம் எடுத்துக்கொண்டு மாட்டின் பின்னாலேயே போவாராம். அதை சொரிந்து கொடுக்கிறது, அதை மேய்க்கிறது. அது நின்றால் இவரும் நிற்கிறது, அது படுத்துக்கொண்டால் இவரும் படுத்துக்கொள்வது, அது நடந்தால் இவரும் நடக்கிறது. இப்படி அதன் பின்னாலேயே இவர் போய்கொண்டிருந்தார். ஒரு நிழல் எப்படி இருக்குமோ, நாம் உட்கார்ந்தால் நிழலும் உட்காருகிறது, நின்றால் நிற்கிறது, ஓடினால் ஓடுகிறது. அப்படி சாயேவ தாம் பூபதிர் அன்வகச்சத், நிழல் போல் அந்த அரசர் நந்தினி என்ற பசுமாட்டை ரட்சித்து வந்தார் என்று காளிதாசன் சொல்கிறான். இப்படி தினமும் வீட்டிலிருந்து திலீபன் மாட்டை மேய்க்க ஓட்டிக்கொண்டு போகிற காலத்தில் திலீபனுடைய மனைவி சுதக்ஷிணையும் கொஞ்ச தூரம் பின்னாடியே நடந்து போய் வழி அனுப்பிவிட்டு அப்புறம் திரும்பி வருவது வழக்கம். வெகு நியமமாக வீட்டில் இருந்து கொண்டு பர்த்தாவை அனுப்பி வைப்பது, சாயந்திரம் காட்டிலிருந்து அவர் பசுமாட்டோடு எப்போது திரும்பி வருவார் என்று பார்த்து கொண்டிருப்பது, இப்படி சுதக்ஷிணையும் பதிக்கு சுசுருஷை செய்து கொண்டிருந்தாள். இவர் நந்தினியை நிழல் போல பின்பற்றினார் என்றால் இவரை சுதக்ஷிணை நிழல் மாதிரி அனுசரித்தாள்.
ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.